Pradeep Smiley. வணக்கம் கைஸ், வணக்கம். நியூ இயர்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கீங்க. போன வாரம் அதாவது நல்ல வீடியோ போட்டிருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு. இன்னைக்கு வந்து எங்கே நம்ம புறப்பட்டு இருக்கோம், நான் வந்து ஹெல்மெட் எடுத்துட்டு நான் வந்து டைரக்ஷன்ஸுக்கு வந்து ஏர்போர்ட்டை போட்டுட்டு எங்கே கிளம்பிட்டேன்னா ஒரு அழகிய இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த என்ன இடம்னு பார்க்கணும்னா காட்டுறேன். நம்ம ரேஞ்சுக்கு ரோலர் கோஸ்டில் போவோம். என்னோட டிரைவிங் ஸ்கில்ஸ் பற்றி புதுசாக எதுவும் சொல்ல போகிறது இல்லை. பட் ஏர்போர்ட் போட்டு போகிறதுனால ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கிறதுனால எதுவும் பேச மாட்டேங்குது. அதனால் அப்பப்போ ஸ்டாப் பண்ணி கத்தா தான் போகிறோமான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். வரப்படியில் ஒரு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. அதுவும் தான் வளர்ந்துருக்கு, நம்மளே வளர்ந்துருக்கோம். ஐயோ, எப்படி வளர்த்துருக்காங்க. என்ன மரம் சொல்லி நான் வந்து திரும்பி எடிட் பண்ண விரும்பல. இது வந்து ஒரு ஹைட் மரம். அதுதான் அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு I've seen enough things to lose hope. And here I am still going. I am even stronger now. Evil is looking around. And அதாவது நல்லா மஞ்சள் வெயில் மழையுதே அப்போ நான் ஓட்ட ஆரம்பித்தேன். இப்போ வந்து மஞ்சள் வெயிலே காணும். ஆனால் வந்து சேர்ந்துட்டேன் நான் கரெக்டான ஸ்பாட்டுக்கு. என்னன்னா பாருங்கள், என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், அப்படியே அடுத்த லைனும் கேட்டுப்பாருங்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கள் ராதிகா அக்கா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணு, கேமரா என் பக்கம் திரும்பிச்சு ராஜபாளையம் நாயை விட்டு வேலையை காமிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ, அவ்வளோதானே, பத்தி விட்டா போகுது. வந்து இங்கே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து அக்கா நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெரி சீனிக் பியூட்டி தான். ஸோ இப்போ போய் நம்ம போய் இருக்கிற ஃப்ளவர்ஸ், பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட்டாம்பூச்சி தோட்டம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம விரும்பாண்டி கெட்டப்பில் இருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போது தான் வந்து நான் நேந்திர போல சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆனால் அக்கா வந்து சொல்கிறேன், இங்கே நேந்திரம் இருக்கு, சரி நான் வேணா உனக்கு ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் ஆயிரு, நீ அப்படியே எனக்கு ஒரு 2 வெட்டி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வெட்ட போகிறோம். ஆக்சுவலாக ஒரே வெட்டில இதுதான் அக்கா ஷார்ப் சைடு. எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ராவடி தான். ஓகே கைஸ், இப்போ வரும்போது நான் ஒரு மரத்தை காமிச்சு அதோட பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா எனக்கு தெரியும் நான் இப்படி தப்பாக தான் சொல்லுவேன்ட்டு. அதனால வந்து இப்போ அதே மரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் பாருங்க, வெரைட்டியை பாருங்க, அது எவ்வளோ டாலாக இருந்தது. இப்போ தான் இதை பிளான் பண்ணி. ஸோ அது எந்த மரம்? பாக்கு மரம். ஸோ பாக்கு மரம் வந்து இப்போ இதுக்கு எதுக்கு வேண்டி வச்சிருக்கோங்க? வாய்ஸ் ஓவர் கொடுங்க பார்க்கலாம். நிழலுக்கு வேண்டி வாழை வச்சிருக்கோம். நிழலுக்கு வேண்டி இதுக்கு நிழல் வாழை, ஆப்போசிட் கிடையாது கைஸ். இதை சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு அவங்க இதை வச்சுருக்கோம். ஸோ வந்து பயங்கரமான செட்டப்பாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் ஒன் போய் பார்க்கலாம். உச்சிலேயே நம்ம இருக்கோம் சொன்னா காணாம போயிடுவோம். சாதனை பண்ணதுக்கு கீழே விடணும். வாழ்க்கையும் அப்படிதான். நெக்ஸ்ட் எதுக்கு போக போறோம்னா, இங்க பாத்தீங்கன்னா நார்மல் தென்னை மரம் தான், ஆனா அதுல ஆரஞ்சு இருக்கு. அப்படின்னா அது என்னது? செவ்வெளனி. அதாவது செவ்வெளனிங்கிறது இளநீ கடையில பார்க்கும்போது பச்சை கலர் இளநீ இருக்கும், டக்குன்னு நம்ம வாங்கி. ஆனா அதுலயே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் இளநீ இருக்கும், அதுதான் இந்த இளநீ. ஸோ இதுவும் வந்து 7 இயர்ஸ்ல இளநீ கொடுக்க ஆரம்பிச்சிருமாக்கா? அதானடா, அதேதான். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். அதானடா, அதேதான். சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அதானடா, அதேதான். 10 இயர்ஸ் ஆகும். ஆனா 5 இயர்ஸ்லயே வந்து இளநீ வந்துடும். நம்ம அதை வந்து ஸ்ட்ரா போட்டு குடிச்சுக்கலாம். அதுதான் நமக்கு வந்து மெயின் டாஸ்க்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே கைஸ், இப்போ நம்ம எந்த செட்டப்புக்கு வந்திருக்கோம்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து லைவாக பிரிச்சே காமிக்கிறேன். இது வந்து மெதுவாக பிரிச்சு, இது என்னன்னு தெரியுதா? சாம்பாரில் போடுற துவரம் பருப்பு. எனக்கு பருப்பு எதுக்கு வந்து வாழைக்கு இடையில வந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் அவங்க ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா, பிளான்ஸ் வந்து நார்மலாக வளர்றதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை? மினரல்ஸ், வாட்டர் எல்லாம் தேவை. கூடவே வந்து நைட்ரஜனுங்கிறது தேவை. ஸோ நைட்ரஜன் வந்து யூஸ்வலாக மற்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யூரியா அந்த மாதிரி நிறையா கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட ரெப்ரிகேஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்.
பட் இந்த பருப்பு என்ன பண்ணுதுன்னா பல்சஸ், அதாவது நார்மலாக எல்லா பல்சஸுமே வந்து நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் சாயிலில். ஸோ அதுக்கு வந்து இது வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து சாம்பாருக்கு வேணும்னாலும் இதை பறிச்சுக்கலாம். அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த பருப்புக்கு ஒரு மாற்றே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்மளே யோசிக்கிற அளவுக்கு பருப்பு சாம்பார் வைக்கக்கூடிய ஃபேமிலி நம்ம பார்க்குறோம். பேக்ரவுண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடு வந்து ஃபுல்லாக இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக வாழையும் பாக்கும் செவ்வழனி அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த செட்டப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெட்டு நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு பெட்டும், அதாவது மரங்கள் வச்சிருக்கிற பெட் வந்து 9 அடியும், குப்பை போடுற பெட் வந்து ஒவ்வொரு அடியும் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாழை பக்கத்துலேயும் வந்து ஒவ்வொரு பாக்கு வச்சிருக்கோம். ஏன்னா அது வந்து வளர்ந்து அது ஒரு பெரிய மனுஷன் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு குளிர்ச்சியை தரும். இப்போ நான் இங்கே நிற்கிறக்கும் அங்கே மரத்துக்கிட்ட போய் நின்றதுக்குமே வந்து அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ அது வளர்ந்து நல்லா இதானோன்னா அந்த நிழலெல்லாம் தரும்போது அது கூடவே டேம்ப்னஸ், அந்த மாய்ஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வாழையெல்லாம் அகற்றிட்டு அப்போ வந்து தென்னை வந்து நட்ட வைக்க போகிறோம். இதுதான் வந்து பிளான். கரெக்டாக்கா? கோகோ சாக்லேட். ஓ சாரி, கோகோனட் நினைச்சிட்டேன். சாரி கைஸ். ஸோ இதை வாழையை கொஞ்சம் அகற்றிட்டு நம்ம வந்து சாக்லேட்டோட வைக்க போறோம். ஐயோ, இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. இப்போ வந்து நான் ஹீரோயின் மாதிரி ஓட போறேன். ஏண்டா அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? இப்படி திரும்பி அப்படியே ஓட்டாத. இப்பெல்லாம் வந்து எனக்கு நாய்க்கு வந்து பயம். ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தோட்டத்துக்கு தேவையான அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து காளை பார்க்கும் மாடு இருக்கும். இது வந்து இப்போ நான் யோசிச்சேன். அடுத்தது வந்து மாடு கொஞ்சம் இருக்கு. நம்ம மாடு வந்து மெதுவாக போய் எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. சரி வந்துரு, அது பயப்படுது அவ்வளவுதான். நல்லாவே தெரியும். பக்ரி, ஹாய் பக்ரி. பக்ரி இஸ் வெரி குட் பாய். இப்போ வந்து நம்ம மாட்டை கவரணும்னா ஒரு வெயிட் வந்து போட்டே ஆகணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ மட்டும் என்கிட்ட வரீங்க. வந்துட்டாரு. என்னையே குறுகுறுன்னு பாக்குது. உன்னை மட்டுமா பாக்குது? இங்க உட்கார்ந்துருக்க அவ்வளவு வரை மாச கணக்கா பாத்துக்கிட்டு இருக்கு. மாச கணக்குன்னா ஓகே கைஸ், இப்போ என்னோட ஃபேன்ஸ் டைம்ல ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஸோ இப்போ வந்து இந்த தோட்டம் செட்டப்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆல் தி அனிமல்ஸ், பிளான்ஸ். அங்கே வந்து ஒயிட் ஆப்பிள், ரோஸ் ஆப்பிள்னா தமிழ் என்னக்கா தெரியாது எங்களுக்கு தெரியாது. நீங்களே கூகுள் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பயங்கரமான செட்டப்பாக இருந்துச்சு. ஸோ தோட்டம் வெக்கேஷன் அன்னைக்கு வந்து இங்கே வந்துடணும். அப்படியே பிளான்ஸாக க்ரீன் கலர், ஹேர் கலர் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஈவினிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோ வந்து தரவே செய்யும். ஃப்ரம் ஷமா. Just unmuted, powered by தொண்டாமுத்தூர்.